அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கலைஞர் கைவினை திட்டம் தொடக்க விழா பத்தி குடுத்திருக்காங்க. சரியா? கலைஞர் கைவினை திட்டம் எங்க வச்சு தொடங்க போறாங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல குன்றத்தூர் பகுதியில வச்சு இந்த திட்டம் தொடங்க போறாங்க. குன்றத்தூர்ல வச்சு லான்ச் பண்ண போறாங்க. எம்எஸ்எம்இ டிபார்ட்மென்ட்க்கு கீழ தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? எதுக்காக இந்த கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசாங்கம் செப்டம்பர் 17, 2023ல பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்த கொண்டு வந்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. இதுவுமே பார்த்தோம்னா, ஆர்டிசன்ஸ் கைவினை கலைஞர் அப்படின்னா, ஆர்டிசன்ஸ் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். இருந்தாலும் இந்த திட்டத்துல தமிழ்நாடு வந்து ஜாயின் பண்ணல. தமிழ்நாடு ஏன் ஜாயின் பண்ணல அப்படின்னா, இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து தொழில்கள வந்து புரமோட் பண்ற மாரி இருக்கு. குலத்தொழில்கள புரமோட் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி, தமிழக அரசாங்கம் அஃபிஷியலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. சரிங்களா? குலத்தொழில்கள புரமோட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த திட்டத்துக்கு மாற்றா தமிழக அரசாங்கமே ஒரு திட்டத்த வடிவமைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஒரு திட்டத்த கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதன் பேர்ல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. கலைஞர் கைவினை திட்டம் பொறுத்தவரைக்கும் இந்த 2 திட்டங்களையும் நம்ம பார்க்கிறப்ப, விஸ்வகர்மா திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் 2த்தையும் பார்க்கிறப்ப நெறைய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு விஸ்வகர்மா திட்டத்துல பார்த்தீங்கன்னா, 18 வயசுல இருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 18ங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட். இங்க கலைஞர் கைவினை திட்டத்துல பார்த்தீங்கன்னா, 35 அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட். ஓகேவா? ஏஜ் அப்படிங்கிறது இங்க 18 இங்க 35. ஏன் 18, 35 இந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குலத்தொழில்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப, 18 வயசு ஸ்கூல் முடிச்சோனே குலத்தொழில்கள போய் பண்ண ஆரம்பிக்கலாம். விஸ்வகர்மா திட்டத்துல கடன் வாங்கிட்டு போய் குலத்தொழில்கள பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 35 அப்படிங்கிறத ஏஜ் லிமிட்டா வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பள்ளி முடிச்சுட்டு அவங்க கல்லூரியும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்த குலத்தொழில்களுக்குள்ள வரணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிசினஸ் பண்ண வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக 35 வயச மினிமம் லிமிட்டா வச்சிருக்காங்க. அதே மாரி இதுல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆர்டிசன்ஸ் வந்து எவ்வளோ செக்டார் வந்து இருக்கு அப்படின்னா, 18 விதமான தொழில்கள வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ப திட்டத்துல 25 விதமான தொழில்கள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே மாரி இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சப்சிடி அப்படிங்கிறது ரூ. 3,00,000 ஓகேங்களா? இந்த ரூ. 3,00,000 இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரூ. 3,00,000 2 தவணைகளா குடுப்பாங்க. 2 டிரான்ச்சேஸ் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 1,00,000 குடுப்பாங்க. அப்புறம் ஒரு ரூ. 2,00,000 குடுப்பாங்க. ஆனா நம்ப பார்த்தோம்னா, ஒரே தவணையா குடுத்துருவோம். சரிங்களா? ஒரே தவணை சப்சிடி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 50,000 நம்ம சப்சிடி குடுக்குறோம். ரூ. 50,000 ஆர் 25% ஓகேவா? இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ் 2 திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அத நம்ப தனியாவே பார்ப்போம் இந்த இடத்துல. ஸோ விஸ்வகர்மா ஸ்கீம் இங்க பார்த்தீங்கன்னா, கலைஞர் கைவினை திட்டம் 2த்துக்கும். ஸ்கோப் எங்கெல்லாம் நடைமுறையில இருக்கும்னா, நேஷன் வைட் எக்ஸ்க்ளூடிங் தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடு மட்டும் இங்க வராது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. இங்க 18 விதமான ட்ரேட் இருக்கு. இங்க 25 விதமானது இருக்கு. ஓகேங்களா? நோ ஸ்பெசிபிக் ஏஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் கிரைட்டீரியா. நம்ம பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டில விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ 18 அப்படிங்கிறது மினிமம் ஏஜ். சரியா? மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18. ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 35. இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிரைட்டீரியாங்கிறது கிடையாது. நம்ம திட்டத்துல கலைஞர் கைவினை திட்டத்துல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்பதான் அந்த தொழில எடுத்து பண்ண முடியும். சரிங்களா? அப்பதான் லோன் குடுப்பாங்க. இங்க லோன் அமௌண்ட் வந்து ரூ. 3,00,000 இனிஷியலா ஒரு ரூ. 1,00,000 குடுப்பாங்க. அப்புறம் ஒரு ரூ. 2,00,000 குடுப்பாங்க. நம்ப அப் டூ 3,00,000 வரைக்கும் குடுப்போம். 3,00,000 தான் குடுப்போம்ல. அப் டூ 3,00,000 வரைக்கும் குடுப்போம். சரியா? சப்சிடி பார்த்தோம்னா, இவங்க வாங்கக்கூடிய கடனுக்கு 8% இந்த வட்டி மானியம் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. நம்ப ஒண்ணு ரூ. 50,000 குடுப்போம். கிட்டத்தட்ட 25% ஆஃப் த லோன் அமௌண்ட். அது இல்லாம ஒரு 5% வந்து வட்டி மானியம் அப்படிங்கிறத வழங்குறோம். சரியா? இதுல பேசிக் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. நம்ம ஸ்கில் டெவலப்மென்ட் அப்படிங்கிறத குடுக்குறோம். சரியா? இதுதான் 2 திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸஸ். சரியா? இத மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் நமக்கு போன மெயின்ஸ்ல குரூப் 1 மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் புதுசா கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்த கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல கூட இத கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணா போதும். சரியா? ரைட். அடுத்த செய்தியில பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம முதலமைச்சர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல நெறைய திட்டங்கள வந்து தொடங்கி வச்சிருப்பார். அதுல முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிகேட் லேக். இந்த புலிகேட் லேக் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட 2ண்ட் லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 2ண்ட் லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக். ஓகேவா?
ஸோ இந்த சால்ட் வாட்டர் லேக்ல எக்கோ டூரிசம்க்காக ஆக்டிவிட்டீஸ் எக்கோ டூரிசம ப்ரொமோட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ வந்து பண்ண போறாங்க. சரியா? சூழலியல் சுற்றுலா வசதிகள ஏற்படுத்த போறாங்க. எங்கன்னா, இந்த பழவேற்காடு ஏரி, புலிக்காட் லேக்ல எக்கலாஜிக்கல் டூரிசம பில்ட் பண்ண போறாங்க. ஏன்னா, இந்த எக்கோ டூர் இந்த புலிக்காட் லேக் அப்படிங்கிறது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அதிகமா வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதனால எக்கோ டூரிசம் அப்படிங்கிறத பில்ட் பண்ண போறாங்க. சரியா? எக்கோ டூரிசம் பில்ட் பண்றப்ப அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கும் பாதுகாப்பு இருக்கும். அதே மாரி டூரிசம் வரப்ப உள்ளூர் மக்களுக்கும் வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சரிங்களா? அந்த காரணத்துக்காக தமிழக அரசாங்கம் இத பண்ண போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்ல 2 ஆர்டிக்கிளுமே இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்த எஜுகேஷன் கமிட்டீஸ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி, யுஜிசி கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மண முதலியார் ஆ கமிட்டி வந்து வந்திருக்கும். 52, 53ல. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி எஜுகேஷனுக்காக லக்ஷ்மண முதலியார் கமிட்டி வந்திருக்கும். அதுக்கப்புறமா 1964ல வந்து கோத்தாரி கமிஷன் வந்து வந்திருக்கும். இதுவுமே ஹையர் எஜுகேஷனுக்காக வந்த கமிட்டி, கோத்தாரி கமிட்டி அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த வரிசையில பார்க்குறப்ப டைம் லைன்ல பார்க்குறப்ப 1968ல ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்திருக்கும். அதன் பிறகு 1986ல பார்த்தீங்கன்னா, செகண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்திருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு 1993ல 1992ல இந்த எஜுகேஷன் பாலிசி இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? செகண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. 1993ல வந்து யாஷ்பால் கமிட்டி ஹையர் எஜுகேஷனுக்காக யாஷ்பால் கமிட்டி அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். அடுத்து 2009லயும் ஒரு தடவை யாஷ்பால் கமிட்டி ஹையர் எஜுகேஷனுக்காக போட்டிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 2017 காலகட்டத்தில கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? கஸ்தூரி ரங்கன் கமிட்டி எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்ப 2020ல அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த புதிய கல்விக் கொள்கை, இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைய ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா, இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. இடையில பார்த்தீங்கன்னா, 2002ல 86த் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிகிள் 21A அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்ட்டா? 21A, 45, 51AK இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாரி 2009ல ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டடா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. சரியா? பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன எடிட்டோரியல்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட 2020ல வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட அட்வான்டேஜஸ பத்தி குடுத்திருப்பாங்க. இப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா 10+2 அப்படிங்கிற சிஸ்டம் இருந்துச்சு. அத இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 5+3+3+4 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது 3 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க கல்வி அப்படிங்கிறத. 3 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கிறது தான் அந்த 5. ஓகேங்களா? 3 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கிறது. அப்படியே அடுத்தது 8 டூ 11 அந்த மாதிரி நமக்கு 18 வயசு வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம 10+2ல இருந்து 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்க்கு மாத்திருப்பாங்க. அதே மாரி 5ஆம் வகுப்பு வரை அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்விய வழங்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் விருப்பப்படக்கூடிய 3வது மொழியையும் அவங்களோட கல்வியில சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாலிசில சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் ஏத்து அக்செப்ட் பண்ணிட்டு அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருப்பாங்க. அதே மாரி பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022ல வந்திருக்கும். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 பள்ளிகள்ல வந்து இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிறத திட்டத்த அறிவிக்கிறப்ப சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாடல் ஸ்கூலா இருக்கும். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்கும். டீச்சிங் மெத்தடாலஜி டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த மாரி ஒரு மாடல் ஸ்கூலா கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம். இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கீழ தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் ஜாயின் பண்ணல. ஸோ அதிலயுமே தமிழ்நாடு அரசாங்கம் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன இந்த ஆர்டிகல்ல குடுத்திருக்காங்க. சரியா? எல்லாமே இந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ ஏன் இந்த பாலிசில சேரணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல
ஆரம்ப கால கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அத எத பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, ஏசர் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஏசர் அப்படின்னா, ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட். சரியா? ஏசர் அப்படிங்கிற ரிப்போர்ட்ட யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு என்ஜிஓ பிரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜிஓ தான் இத ரிலீஸ் பண்றாங்க. சரியா? இவங்க என்ன ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவுல ஃபவுண்டேஷனல் லிட்ரசி அண்ட் நியூமரசி ஆரம்ப கால எழுத்தறிவு, எண்ணறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஜான்வரி 2025ல இந்த ரிப்போர்ட் வந்திருக்கும். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆ நம்மளுடைய மாணவர்கள் உதாரணத்துக்கு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர், 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் கையில 2ண்ட் ஸ்டாண்டர்ட் புக்க குடுத்து ரீட் பண்ண சொன்னா, கிட்டத்தட்ட 100 பேர்ல 30 பேர்னால அத ரீட் பண்ண முடியல. 2வது வகுப்பு 2ஆம் 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையன்ட்ட 2ண்ட் ஸ்டாண்டர்ட் புக்க குடுத்து ரீட் பண்ண சொன்னா ரீட் பண்ண தெரியல. 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மேத்ஸ போட சொன்னா போட தெரியல. அந்த மாதிரியே 100ல 30 பேர் அப்படிதான் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டடிய தான் யார் பண்ணுவாங்கன்னா, இந்த ஏசர் பண்ணுவாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்ப கால கல்வி அப்படிங்கிறது ஓகேங்களா? இந்த பிரைமரி அண்ட் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறதே இன்னமும் எக்ஸ்பெக்டபிள் ஸ்டாண்டர்ட்ஸ், எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ்ல வந்து இல்ல அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இத நம்ம எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ்க்கு கொண்டு வரணும்னா, அதுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒரு பெட்டர் வேவா இருக்கும். ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாரி ஆர்டிகிள் 351 படி நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெவலப்மென்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ அரசியல் அமைப்பிலே சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த டெவலப்மென்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா, மத்திய, மாநில அரசாங்கங்கள் தான் இருக்காங்க. அப்ப 3வது மொழியா ஹிந்திய கொண்டு வரது எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாரி இந்த ஒரு ஆர்டிகிள்ல சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மொழிய கொண்டு வரக்கூடாது ஹிந்தி மொழிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது மொழி திணிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, 2 மொழிகளே போதும்னு சொல்றதும் ஒரு மொழி திணிப்பாக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் எடுத்திருக்காங்க. சரியா? சோ இது எல்லாமே இந்த ஆர்டிகிள் எழுதினவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அத தான் நம்ம பார்க்கிறோம். சோ பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா பார்த்தது. இந்த ஏசர் ரிப்போர்ட், இந்த ஆர்டிகிள் 351, பிஎம் ஸ்ரீனா என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள மட்டும் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல வந்து எடுத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? சோ தமிழக அரசாங்கத்தோட நிலைப்பாட பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது போதும். அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போதும் அப்படிங்கிறது தான். அது காலங்காலமா நம்ம அததான் பின்பற்றிட்டு இருக்கோம். அதே தான் இதுக்கப்புறமும் பின்பற்ற போறோம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? இதுல ஒரு டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவ பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அத தான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது குழந்தை திருமணங்கள பத்தி அடுத்து இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருப்பாங்க. சரியா? குழந்தை திருமணங்கள் எத பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, ஆ ஆண்களாக இருக்கிறப்ப 21 வயசுக்கு கீழ மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா, அது சைல்டு மேரேஜ். பெண்களா இருக்கப்ப 18 வயசுக்கு கீழ மேரேஜ் பண்றாங்கன்னா, அது சைல்டு மேரேஜ். இது எல்லாமே எத பேஸ் பண்ணி சொல்றோம்? ஆ சைல்டு மேரேஜ் ஆக்ட். ஓகேங்களா? சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006ல வந்திருக்கும்ல சைல்டு மேரேஜ் ஆக்ட். அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே. சைல்டு மேரேஜ் ஆக்ட்ல. ஓகேவா? இப்ப இந்தியாவுல இந்த சைல்டு மேரேஜ் அ திருமண வயத வந்து நிர்ணயம் செய்யறதுல நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அததான் அந்த ஹிஸ்டரிய தான் இங்க குடுத்திருக்காங்க. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, 1860ல நமக்கு திருமண வயது 10ஆக இருந்துச்சு. அப்புறம் 1861ல 12ஆ இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. 1925ல 13ஆ இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா ராவ் சாஹிப் ஹரிபிலால் சாரதா அவரு கொண்டு வந்த சட்டத்தின்படி மறுபடியும் அந்த திருமண வயது 1928ல நமக்கு 14ஆக உயர்த்தப்பட்டிருக்கும். முத்துலட்சுமி ரெட்டி இவங்கெல்லாம் அவங்களோட போராட்டத்தின் பேர்ல நமக்கு திருமண வயது அப்படிங்கிறது மறுபடியும் 14ஆக உயர்த்தப்பட்டிருக்கும். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்தியாவுல ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 1955ல வந்திருக்கும். அதன்படி திருமண வயது அப்படிங்கிறது 18ஆக உயர்த்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜ் ஆக்ட்ல அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டிஃபைன் பண்ணியிருந்திருக்கும். சரியா? சோ இப்ப நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வயது அப்படிங்கிறது பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு வந்து 25 சரிங்களா? இதுதான் நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சோ இப்ப முதல்ல குழந்தை திருமணங்கள் எதனால நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? பல காரணங்கள நம்ம சொல்லலாம். பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு காரணம். பொருளாதார சூழல் ஓகேங்களா? எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு காரணம். மைக்ரேஷன் ஃபார் வொர்க் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்லாம் இப்ப நெறைய மைக்ரேட் ஆகுறாங்க. அப்ப அது ஒரு காரணம். இந்த மாரி பல்வேறு காரணங்கள நம்ப
ஒரு குழந்தை திருமணம் நடைபெறுவதற்கு நம்மனால சொல்ல முடியும். இன்னும் சில கேஸஸ்ல பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பிரிங்ஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வல்னரபிளா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, ரொம்ப புவரா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்களோட பொண்ண திருமணம் பண்ணி குடுக்குறது மூலியமா, அந்த பொண்ணோட ஃபியூச்சர செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஸ்டெபிலிட்டிய குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மனப்பான்மையுமே நமக்கு குழந்தை திருமணங்கள் நடக்கிறதுக்கு அதிக காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் மேரேஜ் பிரிங்ஸ் ஸ்டெபிலிட்டி, ஒரு சோசியல் புரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது ஏற்புடைய ஒன்று கிடையாது. ஏன்னா, குழந்தை திருமணங்கள்னால நெறைய பாதிப்புகள் தான் அதிகமா இருக்கு. இப்ப ஏன் குழந்தை திருமணங்கள்னால அதிக பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு 18 வயசுக்கு உட்பட்ட பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, சைல்டு கேரியிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து போதுமான அளவு நியூட்ரிஷன் இருக்காது. அனீமிக்கா இருப்பாங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, அடாலசென்ட் கேர்ல்ஸ் எல்லாருமே அனீமிக்கா இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கனால, ஒரு குழந்தை திருமணம் நடக்குது. அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறப்ப, பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே அதிகமா இருக்கும். இப்ப அதனால தான் பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணங்கள்னால தான் அதிகமா ஐஎம்ஆர் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை திருமணங்கள் அதிகமாச்சு அப்படின்னா, இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமாகும். மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணத்தோட தான் நம்ம ரிலேட் பண்றோம். சரிங்களா? அதனால தான் இந்தியாவுல குழந்தை திருமணங்கள தடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்தியாவுல குழந்தை திருமணங்கள் எந்த விகிதத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டூ என்எஃப்ஹெச்எஸ்-5 நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 படி பார்க்கிறப்ப, இந்தியாவுல சைல்டு மேரேஜ் ரேட் அப்படிங்கிறது 23.3% இருக்கு. 23% இருக்கு. சரிங்களா? ஸோ இத வந்து நம்ம பார்த்தோம்னா 2019, 2021 டேட்டா. இப்ப கொஞ்சம் மேபி கம்மியா இருக்கலாம். மேபி அதிகமாவும் ஆயிருக்கலாம். இருந்தாலும் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தை திருமணங்கள வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப புதுசா போன வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பால் விவாஹ் முக்த் பாரத் அபியான், குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா, சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிற ஒரு புது திட்டத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன இலக்கு வச்சிருக்காங்க, டார்கெட் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2029க்குள்ள இந்தியாவுல இருக்கக்கூடிய குழந்தை திருமண விகிதங்கள வந்து 5% கீழ கொண்டு வரணும் அப்படிங்கிறத டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப எவ்வளோ இருக்கு? 23% இருக்கு. இத 5%க்குள்ள கொண்டு வரணும். எப்பன்னா 2029க்குள்ள. இத வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? சோ இதுதான் நமக்கு சைல்டு மேரேஜ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்தியாவிலேயே அதிகமா சைல்டு மேரேஜ் நடக்கக்கூடிய மாநிலமாக ஒரு காலகட்டத்தில இருந்தது அசாம். ஆனா இப்ப அசாம் மாநிலம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரோல் மாடல் ஸ்டேட்டா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. லைக் சைல்டு மேரேஜ அதிகமா கம்மி பண்ண மாநிலமாவும் இப்ப அசாம் தான் இருக்காங்க. சரியா? இது ரிலேட்டடா இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. சைல்டு மேரேஜ் அப்படின்னு பார்க்கிறப்ப. நமக்கு 2021ல மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஜெயா ஜெட்லி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கமிட்டி பேர். ஜெயா ஜெட்லி ஆணையம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஜெயா ஜெட்லி ஆணையத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருமண வயத பெண்களுக்கான திருமண வயத 18ல இருந்து 21 உயர்த்தணும் அப்படிங்கிறது அவங்களோட ரெக்கமெண்டேஷனா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன பேஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இத பேஸ் பண்ணி ஒரு மசோதாவ மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஆனா இந்த மசோதா இன்னும் நிறைவேற்றப்படாம தான் இருக்கு. இருந்தாலும் இத பேஸ் பண்ணியே ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, அந்த மாநிலத்தில பெண்களுக்கான திருமண வயத 21 உயர்த்தியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது யார் அப்டின்னு கேட்டா, ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா. ஸோ குழந்தை திருமணம்னு கேட்டா, இத தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. சைல்டு மேரேஜ்ல இருந்து. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது. "மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "அரசர்க்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அஃது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலை பெறாமல் போகும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அரசனுக்கு புகழ் தேவைப்படணும் அப்படின்னா, அது செங்கோல் வழியில நடக்கக்கூடிய ஆட்சியாக தான் இருக்கணும். இந்த செங்கோல் ஆட்சி இல்ல அப்படின்னா, அரசருக்கு புகழ் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 556 அதிகாரம் கொடுங்கோன்மை. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரூபாய் 2000க்கு கூடுதலான யுபிஐ பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி. அதாவது நேத்து ஒரு பெரிய ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 2000க்கு மேல நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஜிஎஸ்டி போட போறாங்க அப்படிங்கிறது. ஆனா, மத்திய அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 2020லயே வந்து ஒரு ரெகுலேஷன வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ப
கடையில எல்லாம் போய் ஜி ஜி ஐ மீன் யூபிஐ பண்றோம் இல்லையா? ஸோ அந்த கடையில போய் பண்ணக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வந்து மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? எம்டிஆர். அதாவது அ வியாபாரிகளுக்கான தள்ளுபடி விலை அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டிஆர் அப்படின்னா. ஸோ இந்த எம்டிஆர் அப்படிங்கிறத ஆக்சுவலி சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? நம்ப எம்டிஆர் எதுக்காக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ப போய் கடையில ஜிபே பண்றோம். அந்த கடைக்காரவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ப்ராசஸிங் ஃபீஸ வந்து பேங்க்குக்கோ, இல்ல பேடிஎம்க்கோ, இல்ல ஃபோன்பேக்கோ அந்த கடைக்காரவங்க குடுக்கணும். அந்த ப்ராசஸிங் ஃபீஸ. ஸோ அத வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க மத்திய அரசாங்கம். ஓகேங்களா? அது வந்து அந்த கட்டணத்த வசூலிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து எக்ஸம்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ல இருந்து இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது எக்ஸம்ப்டட்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதே மாரி தான் 2000க்கு மேல பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் நாங்க எந்த ஒரு வரியும் விதிக்க போறது கிடையாது. ஜிஎஸ்டி விதிக்க மாட்டோம். ஏன்னா மெர்ச்சன்ட்க்கு ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அதுவே பண்றதில்ல. இதுவுமே நாங்க பண்ண மாட்டோம். அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரூமர் மட்டும் தான். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க சுபான்சு சுக்லா அடுத்த மாதம் விண்வெளிக்கு பயணம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ போன வருஷம் பிப்ரவரி மாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் ஒரு 4 விண்வெளி வீரர்கள இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருப்பார். யார் அந்த 4 வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன் மற்றும் சுபான்சு சுக்லா. இவங்க தான் அந்த 4 பேர். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான்சு சுக்லா. இதுல சுபான்சு சுக்லா மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேரும் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ககன்யான் திட்டத்துக்கு கீழ விண்வெளிக்கு போகக்கூடிய நபர்களாக அந்த 4 பேர வந்து நம்ம பிரதமர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருவார். அந்த 4ல ஒருத்தர் தான் சுபான்சு சுக்லா. இவர வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அமெரிக்காவுக்கு எதுக்காக அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்க்காக அமெரிக்காவுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆக்சியம் 4 அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்கு. ஓகேங்களா? ஆக்சியம் 4 அப்படிங்கிற இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியா உட்பட பல்வேறு விண்வெளி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் வந்து விண்ணுக்கு அனுப்புறதுக்காக அவங்கள ட்ரெய்னிங் குடுத்திருப்பாங்க அமெரிக்கா. ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த ஆக்சியம் 4 திட்டம் அப்படிங்கிறது அடுத்த மாதம் செயல்பட இருக்கு. ஸோ அடுத்த மாசம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்மளோட சுபான்சு சுக்லா வந்து போக போறார். சரிங்களா? ஸோ அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இவரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படும். இவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு ககன்யான் திட்டத்த நம்ப ஆஸ்ட்ரோநாட்ஸ ஸ்பேஸ்க்கு அனுப்புறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அந்த செய்தி தான் இங்க நம்ம பார்த்திருக்கோம். வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் பகவத்கீதை, நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோவோட உலக நினைவு பதிவேடு. ஓகேங்களா? ஸோ இந்த யுனெஸ்கோவோட உலக நினைவு பதிவேடு அப்படிங்கிறது நமக்கு 1993ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதாவது கையால எழுதப்பட்ட உலக பிரதிகள் எல்லாத்தையுமே இந்த பட்டியல்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. சரியா? ஹேண்ட் ரிட்டனா இருக்கக்கூடிய ஹெரிடேஜ் திங்ஸ் எல்லாத்தையுமே இதுல வந்து சேர்த்திருப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு 76 டாக்குமெண்ட்ஸ வந்து 74 டாக்குமெண்ட்ஸ வந்து ஆட் பண்ண போறாங்க. சரியா? அதுல இந்தியாவ சேர்ந்த பகவத்கீதையும், பாரத முனிவர் எழுதின நாட்டிய சாஸ்திரமும் சேர்க்கப்பட போகுது. சரியா? இந்த 74ல இது 2ம் இருக்கு. ஓகேங்களா? பகவத்கீதையும் இருக்கு. நாட்டிய சாஸ்திரம் பாரத முனிவர் எழுதின நாட்டிய சாஸ்திரமும் இருக்கு. ஸோ அதனால டோட்டலா இந்த வேர்ல்டு மெமரி லிஸ்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 570 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற தகவல குடுத்திருக்காங்க. இதுல இந்தியாவில இருந்து என்ன போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுல இந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. கந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டிய வேதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாரி 18 அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதையும் பார்த்தீங்கன்னா, இந்த பதிவேட்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கும், அர்ஜுனருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம். மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு இது நல்லா புரியும். பகவத்கீதைனா என்ன, ஏது அப்படிங்கிறது. பார்க்காத ஆட்களுக்கு என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணருக்கும், அர்ஜுனருக்கும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன தான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ பேசிக்கா அத மட்டும் இதுல தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேற கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குலசேகரப்பட்டினத்தில் இருந்து இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தலைவர் சொல்லியிருக்கார். ஸோ இஸ்ரோ தலைவர் நேத்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். அதுல ஒண்ணு தான் சுபான்சு சுக்லாவ பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு
ஆதித்யா L1 திட்டத்தை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆதித்யா L1 அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் 23, 2023ல வந்து லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஆதித்யா L1 லாக்ரேஞ்சியன் 1 பாயிண்ட்டுக்கு எப்போ போயிருக்கும் அப்படின்னா ஜான்வரி 6, 2024க்கு போயிருக்கும். சரிங்களா? அப்போ போயிருக்கும். ஸோ அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரோவோட ஸ்பேடெக்ஸ் திட்டம். ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது டிசம்பர் 30 போன வருஷத்தோட கடைசி லான்ச். சரிங்களா? டிசம்பர் 30, 2024ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய அந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத ஜனவரி 16ஆம் தேதி இந்த வருஷம் ஜனவரி 16 பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட 100th ராக்கெட்டை வந்து அனுப்பியிருப்பாங்க. 100th ராக்கெட் பாத்தீங்கன்னா GSLV F-15. சரிங்களா? எப்போ அனுப்பியிருப்பாங்கன்னா ஜனவரி 29, 2025ல அனுப்பியிருப்பாங்க. இந்த GSLV F-15 அப்படிங்கிறது NVS-02 நேவிகேஷன் சேட்டலைட். ஓகேங்களா? இந்தியாவோட இந்த IRNSS ஓகேங்களா? அதுக்கான சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். அதோட ராக்கெட்டை வந்து அனுப்பியிருந்திருப்பாங்க GSLV F-15ல. ஸோ இந்த மாதிரி இஸ்ரோவோட அச்சீவ்மெண்ட்ஸ், ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி சொல்லிட்டு குலசேகரப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரிகோட்டால 3வது ஏவுதளம் அப்படிங்கறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குலசேகரப்பட்டினத்துல இருந்து இன்னும் 2 ஆண்டுகள்ல ராக்கெட் ஏவப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் பாத்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் பக்கத்துல ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொப்பலண்ட் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம தனியா. ஓகேங்களா? போன வருஷம் பட்ஜெட்ல இதை சொல்லியிருக்கோம். ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொப்பலண்ட் பார்க் அப்படிங்கறத டிட்கோவோட சேர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதையும் நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கிறோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கன்னியாகுமரியில இந்த சூரியன் அஸ்தமனம் சன்ரைஸ் சன் செட் ஆகக்கூடிய பகுதியில ஒரு விண்வெளி பூங்காவை வந்து இஸ்ரோ அமைக்க இருக்காங்க. அதுக்கான லேண்டை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஒரு ஸ்பேஸ் பார்க் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில வரப்போகுது. சரியா? ஸோ இதுதான் இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.